Hi, this is Dhanush here. You're watching Cricket Junction, an exclusive show, Cricket Classics. ஸோ வாரம் கிரிக்கெட் கிளாசிக்ஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல மேட்ச் பற்றி பேசிட்டு இருக்கோம் விச் இஸ் வெரி வெரி கிளாசிக் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ் ஆர் சம்திங் தட் ஓ மை காட் இப்படி ஒரு மேட்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற மேட்ச் அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான். திஸ் இஸ் அ கிரேட் மேட்ச் பிட்வீன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. நிறைய நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா பற்றி பேசுகிறோம், ஏன்னா அவ்வளோ கிரேட் மேட்சஸ் நடந்திருக்கு, அதுவும் எஸ்பெஷலி கிளாசிக்கான மேட்சஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் செவன்த் ஒன் டே இன்டர்நேஷ்னல், ஒரு 7 சீரீஸ், ஐ மீன் 7 1 days வந்து ஆஸ்திரேலியா வாஸ் டூரிங் டு இந்தியா. ஸோ அப்போ வந்து ரிக்கி பாண்டிங் வந்து அந்த சைடு கேப்டன் பண்ணாரு அண்ட் எம்எஸ் தோனி வாஸ் கேப்டனிங் ஆர் இந்தியா சைடு. ஸோ இந்த 7th 1 day மாத்திரம் ஏன் ஸ்பெஷல் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச், பட் இட் வாஸ் அ த்ரில்லர். எஸ், அதாவது எப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க அண்ட் இந்தியா ரெகுலர்லி பிக்கிங் விக்கெட்ஸ். தோ த ஸ்டார்ட் வாஸ் ரியலி குட். பாண்டிங்காக இருக்கட்டும், நம்ம கில் கிறிஸ்டாக இருக்கட்டும், சரியாக அவங்களால மெட்டீரியலைஸ் பண்ண முடியல. டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் போகுது அண்ட் ஆஸ்திரேலியா வேர் ஆல் அவுட் அபவுட் சம் 160 to 170 ரன்ஸில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஈஸிலி கெட்டபிள் டார்கெட், அதுவும் இந்தியன் பிச்சை பொறுத்தவரை. ஸோ இந்த மேட்ச்ல கீ போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளி கார்த்திக். முரளி கார்த்திக்கு இது அவரோட கெரியர் பெஸ்ட் ஃபிகர்ஸ், ஏன்னா ஹீ பிக்ட் 6 wickets இன் திஸ் மேட்ச். முரளி கார்த்திக் வந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போலர் தான். அதாவது நிறைய இந்த ஆர்ம் பால்ஸ்லாம் நிறைய போடுவார் அவர். அன்னைக்கு அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஹி வாஸ் லைக் ஆன் ஃபயர். ஒரே ஓவரில் 3 விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ இட் வாஸ் லைக் முரளி கார்த்திக் ஒரு ட்ரீம் மேட்ச் இது. அண்ட் என்டையர் இந்தியன் டீம் வேர் லைக் ஓகே வி ஒன் திஸ் மேட்ச்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், பிகாஸ் 170 runs இஸ் ஈஸிலி கெட்டபிள். ஸோ வென் இந்தியா கேம் டு பேட், நான் லைன் அப்போ சொல்கிறேன், அதுவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர், த தாதா, சௌரவ் கங்குலி அண்ட் வி ஹேட் இர்ஃபான் பட்டான். இதில் ஒரு அன்சங் ஹீரோ இருந்தார், அது யாருன்றது நான் சொல்கிறேன். எம்எஸ்டி, யுவராஜ் சிங் அண்ட் ராகுல் டிராவிட். ஸோ இப்படி ஒரு லைனப் இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வி ஹேட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா வி ஹேட் ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், ஆஷிஷ் நேரா. ஸோ இப்படி ஒரு லைனப்பான ஒரு டீமா. ஸோ என்ன ஆச்சு, இந்தியா கேம் டு பேட். ஸோ 170 ஆல் ரன்ஸ் அடிக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் எப்படி இருந்துச்சுன்னா, த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின், த தாதா கங்குலி, யுவராஜ் சிங், ராகுல் டிராவிட், இர்ஃபான் பட்டான் அண்ட் தோனி ஹிம்செல்ஃப். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு பவர் ஹவுஸாக தான் இருந்துச்சு. அண்ட் போலிங்கில் வி ஹேட் டீசன்ட் அட்டாக் இல்லையா, ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், முரளி கார்த்திக், நேஹ்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது லைக் வி தாட் ஓகே நம்ம வந்து 170லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹார்ட் பிரேக்கிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நம்ம கங்குலி வந்து அவுட் ஆயிடுறாரு, கான் ஃபார் அட்டாக். சச்சின் டெண்டுல்கர் கொஞ்ச நேரம் ஆனாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. தினேஷ் கார்த்திக் 1 down வந்தார், அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் போயிட்டே இருக்கு. இந்தியா வேர் 64 for 6. ஒரு அன்சங் ஹீரோ. ஏன் அன்சங்னா, அவருக்கு நம்ம இந்தியன் டீமில் அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் தட் கிரெடிபிலிட்டி, அதனால நிறைய சான்சஸ் வந்துச்சு. பட் ஹீ இஸ் ரியலி அ சாம்பியன் பிளேயர். எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ராபின் உத்தப்பா. ராபின் உத்தப்பா வந்து ஒரு சரியான பேட்டர். அதாவது அந்த டைமில் ஒரு பேஸ் போலரை வந்து டவுன் த ட்ராக் வந்து ஸ்பின்னர்ஸில் பார்த்துருக்கோம். நடந்து வந்து ஒரு ஷாட் மேக்கிங், அது வந்து ரியலி ஸ்டாண்டிங். ஏய், நான் வந்து ஒரு 150 பேஸ்ல போடுறேன், இவனடா நடந்து வந்து அடிக்கிறான்ற மாதிரி இருக்கும். எஸ், பிகாஸ் பிரெட்லி மாதிரி ஒரு டெட்லியஸ்ட் பேஸ் போலரை அவர் அப்படியே வாக் பண்ணி வந்து ஷார்ட்ஸ் ஆடும் போதெல்லாம் பிரமிப்பாக இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெகுலர் இன்ட்ரோஸ்ட்டு விக்கெட் போடுது. யுவராஜ் சிங் அவுட்டு, தோனி அவுட்டு, டிராவிட் அவுட்டு, தினேஷ் கார்த்திக் அவுட்டு, கங்குலி அவுட்டு, சச்சின் அவுட். 6 விக்கெட் போயிடுச்சு. அண்ட் வி ஹேட் ஒன்லி ராபின் உத்தப்பா, ஒரு ரெகக்னைஸ்ட் பேட்டரா. அண்ட் வி ஹேட் ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் வந்து ஒரு ஹேண்டி பிளேயர். எப்போவுமே ஸ்பின்னர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஆல்ரவுண்டர்னே சொல்லிடலாம், ஏன்னா அப்புறம் ஆல்ரவுண்டர் ஆகிட்டார். ஹி யூஸ் டு ஸ்கோர் நல்ல நல்ல ரன்ஸ் இந்தியாவுக்கு வந்து எப்போல்லாம் தேவை அப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்ல அதே மாதிரி தான் ஹீ ஸ்டார்டட் டூயிங் இட். ராபின் உத்தப்பா 6 wickets போனதுக்கு அப்புறமா ஹீ சேஞ்ச் ஸ்டைல். சரி, நம்ம வந்து Two very good fielders in the deep. Ricky Ponting was a shot that wicket just cleared him. Well, he's looked for the maximum and he's got it. மைக்கேல் கிளார்க்கு வந்து ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அவரும் ஒரு ஆம் போலர் தான். முரளி கார்த்திக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செம்மையாக செட் ஆச்சு. ஸோ ரிக்கி பாண்டியோட பிரில்லியன்ஸ் அதுதான். லெஃப்ட் ஆர்ம் போலருக்கு கொடுக்குறாங்க. ராபின் உத்தப்பா கான் ஃபார் எல்பிடபிள்யூ, 84 runs ஆன் த போர்ட், 7th wicket டவுன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், 7 wickets போயிடுச்சு, அவள் தான் விளையாண்டாங்க. ஹர்பஜன் சிங் ஒரு ஹேண்டி இன்னிங்ஸாக ஆடுறாரு. ஜஹீர் கான் உள்ளே வர்றாரு. ஜஹீர் கான் வந்து
அவர் வந்து நம்ம எல்லாம் பவுலரா தான் பார்த்துருக்கோம். நம்ம எப்படி ஜவஹர் ஸ்ரீநாத் அதே மாரி ஜஹீர் கான். ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து எப்படி வந்து டக்குன்னு பேட்டிங்ல வந்து செம்மையா ஒரு ரன்ஸ் அடிப்பாரோ, அந்த மாரி ஜஹீர் கான் இஸ் அ கேப்பபிள் பேட்டர். டீசென்ட்டா ஆடுவாரு. அவரு உள்ள வந்தோனே, ஸ்லோவா ரன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஹர்பஜன் சிங் டக்குன்னு அவுட் ஆயிட்டார். வி வேர் 8 டவுன். அண்ட் த ஸ்டார் ஆஃப் தட் நைட் முரளி கார்த்திக். ஹி கேம் டு த கிரேஸ். அவருக்கு உண்மையிலே பேட்டிங் வராது. ஆனா, அன்னைக்கு நம்ப நாள் நல்லா இருந்ததுன்னா, என்ன வேணா நடக்குன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜஹீர் கான் ஒரு சின்னதா ஒரு ட்ரிகர் நடக்குது. பிரெட்லி வந்து போறாரு. ஆன் த டாட் ஒரு யார்க்கர் வருது. கிட்ட வந்து பிரெட்லி வந்து வெரி கான்ஃபிடென்ட். அப்போ ஜஹீர் கான் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் பால் ஒரு 6. What a reply! Stunning shot from Zahir Khan. As it does the trick to put pressure. சான்ஸ்ல பிரெட்லிக்கு மூஞ்சே இல்ல. ஐய்யய்யோ! இவன போய் ட்ரிகர் பண்ணிட்டோமேன்னு. அண்ட் ஸ்லோலி போத் ஆஃப் தெம் முரளி கார்த்திக் வந்து ஹேண்டி ரன்ஸ் அடிக்கிறார். எப்படின்னா, எட்ஜ் வாங்கி 4 போது கேட்ச் பிடிக்க முடியல. அதுதான் அன்னைக்கு லக் இல்லையா? ஸோ அவர் தொட்டதெல்லாம் பொன்னுன்ற மாரி அவர் பாட்டுக்கு அடிக்கிறாரு. கேப்ல 4 போது. எல்லாம் சின்ன சின்ன பவுண்டரிஸ். கடைசியில மிச்சல் ஜான்சனாலயும் எதுவும் பண்ண முடியல. பிரெட்லியாலயும் எதுவும் பண்ண முடியல. இந்தியா 8 விக்கெட்ஸ் போய் 160 ரன்ஸ சேஸ் பண்ணி, அந்த 7th ஒன் டே சீரிஸ வின் பண்ணும்போது, தி என்டையர் டக் அவுட் வாஸ் வெரி, வெரி ஹேப்பி அண்ட் முரளி கார்த்திக் வாஸ் த ஸ்டார் ஆஃப் த நைட். இன்ஃபேக்ட் மேன் ஆஃப் த மேட்ச் கூட. ஸோ அதனால தான் இந்த மேட்ச் வந்து ஒரு கிளாசிக்கான மேட்ச். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் அனாலிசிஸ் வித் மீ. தொடர்ந்து என் கூட இந்த மாதிரி கிரிக்கெட் கிளாசிக்ஸ் மேட்சஸ் பத்தி கேளுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. அந்த மேட்ச பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். This is Dhanush signing off from Cricket Junction and you're watching Cricket Classics. Thank you.